திக்கிண்டுப்பாய் மற்றும் புத்திசாலி முயல்கள் அடர்ந்த காட்டிற்கு அருகிலுள்ள அமைதியான கிராமத்தில் ஆரியன் என்ற அன்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவர் விலங்குகளை நேசித்தார் மற்றும் அடிக்கடி தனது ஓய்வு நேரத்தை பறவைகளை பார்ப்பதிலும் தெரு நாய்களுடன் விளையாடுவதிலும் தனது கொல்லைப்புறத்தில் அணில்களுக்கு உணவளிப்பதிலும் செலவிட்டார். ஒரு நாள் அவர் காட்டுக்குள் அலைந்து திரிந்தபோது ஒரு குழிக்கு அருகில் முயல்களின் சிறிய குழுவை கண்டுபிடித்தார். அவர்கள் மென்மையாகவும் பஞ்சு போன்றவர்களாகவும் அப்பாவித்தனத்தால் நிரம்பிய மின்னும் கண்களாகவும் இருந்தனர். முயல்கள் விளையாடுவதை ஆரியன் விரும்பினார். அவர் ஒவ்வொரு நாளும் புதிய காய்கறிகளையும் தண்ணீரையும் கொண்டு வந்தார். விரைவில் முயல்கள் அவரை நம்ப ஆரம்பித்தன. அவர் நெருங்கியதும் அவர்கள் இனி ஓடவில்லை. சிலர் அவரை மெதுவாக தங்கள் தலையை தட்டவும் அனுமதித்தனர். இருப்பினும் கிராமத்தில் உள்ள அனைவரும் ஆரியனைப் போல அன்பாக இருக்கவில்லை. வேட்டையாடுபவர்களின் குழு அடிக்கடி காடுகளுக்கு சென்று சிறிய விலங்குகளுக்கு பொறிகளை அமைத்தது. முயல்களின் பாதுகாப்பை பற்றி ஆரியன் மிகவும் கவலைப்பட்டார். அவர்கள் பிடிபட்டால் அவர்கள் தங்கள் அமைதியான வீட்டிற்கு திரும்ப முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஒரு நாள் காலை வேட்டைக்காரனின் வலையில் முயல் சிக்கியதை ஆரியன் கண்டான். அது போராடி தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றது. ஒரு கணமும் வீணடிக்காமல் ஆரியன் கவனமாக பொறியை அவிழ்த்து முயலை மீண்டும் அதன் புதைக்கு கொண்டு சென்றான். எதிர்கால ஆபத்திலிருந்து முயல்களை பாதுகாக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அன்று மாலை ஆரியன் ஒரு திட்டத்தை யோசித்தான். முயல்களுக்கு எப்படி மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார். அவர் செல்லும் போதெல்லாம் அவர் சத்தமாக கைதட்டினார் அல்லது ஆபத்தை அடையாளம் காட்ட இலைகளை சலசலத்தார். முதலில் முயல்கள் குழப்பமடைந்தன. ஆனால் காலப்போக்கில் அவை ஒலியை கேட்கும் போதெல்லாம் விரைவாக மறைக்க கற்றுக்கொண்டன. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் திரும்பி வந்து மேலும் பொறிகளை அமைத்து சிறிய விலங்குகளை தேடி காட்டில் ஊர்ந்து சென்றனர். ஆரியன் அவர்களை பார்த்தவுடன் வேகமாக கைதட்டினான். இப்போது நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட முயல்கள் அவற்றின் வளைவுகளுக்குள் நுழைந்து பாதுகாப்பாக நிலத்தடியில் மறைந்தன. வேட்டையாடுபவர்கள் பார்வையில் முயல்களை காணாததால் குழப்பமடைந்தனர். பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு வெறுங்கையுடன் வெளியேறினர். ஆரியனின் உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. அவரது முயற்சிகள் அவரது உரோம நண்பர்களை காப்பாற்றியது. முயல்களும் அவனது கருணையை புரிந்து கொண்டன. மறுநாள் காலை ஆரியன் பார்க்க வந்தபோது முயல்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளுவதை கண்டான். அவர்களில் ஒருவர் அவருக்கு நன்றி சொல்வது போல் ஒரு சிறிய கேரட்டை கொண்டு வந்தார். அன்று முதல் ஆரியனும் முயல்களும் ஒருவரையொருவர் கவனித்து கொண்டு தங்கள் சிறப்பு பிணைப்பை தொடர்ந்தனர். விலங்குகள் பிடிபடுவதற்கு மிகவும் புத்திசாலி என்பதை உணர்ந்த வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு திரும்பவில்லை.